நிலாவும், சோழனும் இதே மாதிரி எப்பயுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், சேரன், சந்தா கல்யாணம் நடக்குமா? நடக்காதா? பிடிஎஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நடக்காது போல இருக்குதே அப்படின்ற மாதிரி நெறைய பேர் வருத்தத்தில இருக்கிறோம். இந்த தடவையாவது கண்டிப்பா சேரனுக்கும், சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். சரி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அனீஸ் பாய் வந்துட்டு சந்தாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து கூடி பேசி, "கல்யாணத்த பண்ணி வச்சுருவோம். இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நடேசன் அப்பா வந்துட்டு ஐடியா குடுப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிலாவும், சோழனும் இப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. "நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட கேட்பாங்க. அதுக்கு நிலா, "ஓ! நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்குங்க எனக்கு வந்து நீங்க வாழ மாட்டேன்னு சொல்றீங்க என் கூட? எதுக்கு நீங்க விவாகரத்து வேணும்னு சொல்றீங்க? இந்த டிவோர்ஸ் மட்டும் வேண்டாமே" அப்படின்னு சொல்லும்போது, நிலா அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. சொல்லாம, "நடக்கும்போது பார்ப்போம். என்ன நடக்குமோ அது நடக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிருவாங்க. "அதானே, நம்ம சொல்றத மட்டும் இவ செய்யவே மாட்டா" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப எல்லாருமே உட்காந்து அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களும் வீட்டுக்கு போறாங்க. போனதுமே ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? என்ன ஏதுன்னு பேசுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்படி சமாளிச்சிட்டீங்களா? எப்படி உங்க சொந்தக்காரங்க கண்ல படாம எப்படி இருந்தீங்க? பரவாயில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிட்ட வந்து நிலா வந்து நன்றி சொல்றாங்க. பரவால்ல வானதி, கரெக்டான நேரத்துல வந்து கரெக்ட்டா உதவி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, நானும் இந்த வீட்டு பொண்ணு தானக்கா. நான் எப்பனாலும் இந்த வீட்ல வந்து வாழப் போறேன். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, நானும் வந்து நிக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர் வானதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சேரன் வந்துட்டு நிலாவோட நெத்தியில குங்குமம் இருக்கிறத வந்துட்டு நோட் பண்றாங்க. பரவாயில்லையே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சோழனும் எல்லார் கூடயும் நல்லா தான் பேசிட்டு இருக்கிறாங்களா, அப்போ இவங்க எல்லாருமே இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத வானதி பார்த்துட்டு, "என்னடா பாண்டி பாத்தியா? நிலாக்காவோட நெத்தியில குங்குமம் இருக்குது. உங்க ப்ரோ தான் வச்சு விட்டுருப்பாரோ?" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நல்லா இருந்தா நல்லது தானே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி, சரி நல்லா இருந்தா நல்லது தான்" அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் சொல்லிடுறாங்க. இப்போ இதெல்லாம் எல்லாருமே இருக்கிறீங்க. இந்த நேரத்திலேயே நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா சொல்றாரு. "சொல்லுங்கப்பா என்ன என்ன விஷயம்ப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது, "ஏன்டா இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல்ல. உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு என்ன இப்ப? ஏற்கனவே சந்தா வீட்ல இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவிங்க எப்போ வருவாங்க? சொந்தக்காரங்க எப்போ வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயத்தோடயே இருக்க முடியுமா? இல்ல சந்தாவ தான் நம்ம வீட்ல கல்யாணம் பண்ணாம கூப்பிட்டு வச்சிருக்க முடியுமா? பாதுகாப்பு குடுக்க முடியுமா? ஏதோ வானதி சரியான நேரத்துக்கு வந்துட்டா. அதனால அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எப்படியோ காப்பாத்திட்டா. இப்படியே நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஆனா அவங்க இந்த ஊர்லயே இருந்தா என்ன பண்றது? அதனால காலகாலத்துல கல்யாணம் பண்ற வழிய பாரு. அதுக்கப்புறமா எதுனாலும் நம்ம பேசிக்கலாம். அப்ப அதுக்கு மீறி என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். சந்தா நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னா, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனைனாலும் நம்ம பார்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்றாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "இதத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன். நாங்க தான் போய் பேசினோம். கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு பிரச்சனை இவ்வளோ தூரம் நெருக்கடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லும்போது, சேரன் வந்து அப்படியே பார்க்குறாங்க. நிலா இருந்துட்டு, "என்னாச்சுண்ணே? நீங்க மத்ததெல்லாம் யோசிக்கிறத விடுங்க. பாவம் இல்ல சந்தா. இப்படி ஒவ்வொரு தடவையும் பயந்து பயந்து எங்கேயாவது ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியுமா? ஏற்கனவே ஒருக்கா வந்தாங்கன்னு சொல்லும்போது, நம்ம கூப்பிட்டுட்டு திண்டுக்கலுக்கு போயிட்டோம். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கூட கூட்டிட்டு போயிட்டோம். இப்ப வானதிய கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பயந்துட்டு இருக்க முடியாதுல்லண்ணே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அனீஸ் பாய் இருந்துட்டு, "எனக்கு சேரனுக்கு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி குடுக்குறதுல பரிபூரண சம்மதம் இருக்குது. ஆனா, எங்க வீட்ல சொந்தக்காரங்களோ, எங்க அம்மா, அப்பாவோ இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க கண்டிப்பா. அவங்களுக்கு இந்த கல்யாண விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது. அவங்க கிட்ட ஒரு 10 நாள் டைம் கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி சந்தாவ நானே கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க ஊருக்கு போயிருக்காங்க நான் நம்புறேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எதுக்கு இது பண்ணிக்கிட்டு, வெயிட் பண்ணிக்கிட்டு, நம்ம நல்ல நாள் பார்த்து வேகமா கல்யாணத்த வச்சிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் அப்பா இருந்துட்டு, "எதுக்குடா ரொம்ப தள்ளி போய்க்கிட்டு, இப்பயே உடனே கல்யாணத்த வச்சிரலாம்." அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே. இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா என்ன பண்றது? செலவுக்குலாம் என்ன பண்றது? அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "சும்மா இருங்க சோழன். இப்போதைக்கு நம்ம சிம்பிளா கோயில்ல கல்யாணத்த முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரிசப்ஷன் வச்சுக்கலாம் சரியா?" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சேரனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சந்தாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப அனிஸ்கா இருந்துட்டு, சந்தாவ என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவ உங்க வீட்ல இருப்பா. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியேன்னு. இப்ப அவங்கலாம் இல்லன்னு தெரிஞ்சுட்டு, அதனால நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, சேரன் வந்து சந்தா கிட்ட பேசுவாங்க.
நான் எப்படினாலும் உன்னைய வந்து கைவிட மாட்டேன். நீ வந்து தைரியமா இரு. அதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டல்ல, நானும் சம்மதிச்சிட்டேன்ல. நம்ம கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிருவோம். நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் வராது. நாங்க எல்லாரும் இருக்கிறோம். அதுவரைக்குமே நாங்க உனக்கு எப்பயுமே பாதுகாப்பா இருப்போம். உடனே எதுனாலும் எங்களுக்கு ஃபோன் போடணும் சரியா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேரனையே வந்துட்டு சந்தா பார்த்துக்கிட்டே அப்படியே தான் போவாங்க. அப்போ கல்யாணத்துக்கு உண்டான வேலையெல்லாம் வேகமா பார்க்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, அ எல்லார்ட்டயுமே சொல்லணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாரையும் கூப்பிட்டு ரிசப்ஷன் மாரி வச்சுக்கலாம். அதனால எதுவும் ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "இல்ல நம்ம உங்க தங்கச்சி வீட்டுக்கும், உங்க அண்ணன் வீட்லயும் சொல்லிருவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவங்கள எதுக்கு கூப்பிடணுங்கிற? நம்ம வீட்டையே சீல வச்சுட்டு போனவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட வேண்டாம்னு" சொல்லும்போது, "சும்மா இருங்க அங்கிள். என்னதான் இருந்தாலும் அவங்க பெரியவங்க இல்லையா? அவங்கள போயி நானும், சோழனும் கூப்பிட்டுர்றோம். ஒரு வார்த்தை சொல்லிர்றோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வானதி கிட்டயுமே வந்துட்டு வானதியோட வீட்லயுமே வந்து நம்ம போய் சொல்லிர்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ பாண்டி இருந்துட்டு, ஆ சரி ஓகே ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க வானதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போது, இப்போ வானதி வந்து சொல்றாங்க, நல்ல வேளை ஒரு வழியா சேரனனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவங்க கல்யாணம் முடிச்ச உடனே அடுத்து நம்ம கல்யாணம் தான். ஆனா நம்ம கல்யாணம்லாம் இப்படிலாம் சிம்பிளாலாம் நடத்தக்கூடாது. ரொம்ப பெரிய கிராண்டா நடத்தணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உன்ட்ட அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி இருந்துட்டு, அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ, இப்ப எல்லாருமே கல்யாண வேலைகள்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்குறாங்க. நமக்கு அந்த வீடியோஸ்ல கூட பார்த்துருப்போம். ஸோ, எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்துட்டு மொத நாள் சந்தாவுக்கு பட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரெடியா இருக்குது. ஸோ, மறுநாள் கல்யாணத்துக்கு எல்லாருமே ரெடியாகி கோவிலுக்கு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் சரி சேரனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருப்பாங்க. வானதி இருந்துட்டு பாண்டிக்கிட்ட, "எனக்கு சாரி எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ சூப்பரா இருக்கிற வானதி. உனக்கு என்ன குறை?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இவங்க கல்யாணம் முடிச்ச உடனே நம்ம கல்யாணம் தான் பாண்டி அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி அத கண்டிப்பா பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றாரு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. அப்ப நேரம் ஆயிட்டே இருக்குது. நம்ம அனீஸ் பாய்க்கு வந்துட்டு கால் பண்ணும்போது ஃபோன் போகவே இல்ல. "என்ன அனீஸ் பாய்க்கு ஃபோனே போக மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சோழன் இருந்துட்டு, "பதட்டப்படாதண்ணே அவங்க வந்துட்டுருப்பாங்களா இருக்கும்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆ சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகியும் வரலன்றதுனால, பாண்டி இருந்துட்டு, "சரி நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்னு" சொல்லும்போது, சோழன் வந்துட்டு, "இரு நானும் கூட வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போகும்போது, நம்ம சந்தாவோட வீடு வந்து பூட்டி இருக்குது. "என்ன வீடு பூட்டி இருக்குது? ஒருவேள நம்ம இந்த பக்கம் வர்றது தெரியாம அவங்க கல்யாண அங்க கோயிலுக்கு போயிருப்பாங்களோ ஒருவேள" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி இரு நான் நிலாவுக்கு கால் பண்ணி கேட்கிறேன்னு" சொல்லிட்டு நிலாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. "இல்ல சந்தா வரலையே இங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்னன்னு தெரியலங்க வீடு வேற பூட்டி இருக்குது. வீட்ல யாரையும் காணோமே பூட்டி இருக்குதே" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. சரி கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. ஸோ, இதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம சோழனும், பாண்டியும் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு நேரா கோவிலுக்கு போயிடுறாங்க. நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். அவங்கள காணோமே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு யோசிக்க தோணுது. கல்யாணத்துக்கு அ அ நம்ம கஸ்தூரியும் அதாவது நடேசனோட தங்கச்சியும், அண்ணனும் வரல. ஆனா, சேரனோட கல்யாணத்த பார்க்கறதுக்காக கார்த்திகா வந்து வந்திருப்பாங்க. ஆனா, இவங்களோட கல்யாணம் வந்துட்டு நின்றுது. அதாவது ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமும் பொண்ணு வரல அப்படின்றதுனால ரொம்ப சோகத்துல சேரண்ணா வந்து அங்கருந்து கிளம்புறாங்க. "அ போதும் நீங்க நட சாத்த போறோம். நீங்க கிளம்புறீங்களான்னு" சொல்லி ஐயர் சொன்னதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்புவாங்க. பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.